அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஷெஃப் வருவார் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த வாரம் மட்டும் இல்லை, நார்மலாக எல்லா வாரமும் அவர் வருவார். எப்போயாவது தான் அப்படி இப்படி மிஸ் ஆகி நாங்கள் ஷெஃபாக வரது வழக்கம். ஸோ இந்த வாரம் அப்படி தாங்க ஷெஃப் வராருன்னு அவ்வளோ பில்டப் யாருக்காக கொடுத்தேன்னு பார்க்குறீங்க? எனக்காக தான். இட்ஸ் ஒன்லி ஃபார் மீ. ஸோ என்ன அப்படின்னா, இந்த வாரம் நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன், நான் தான் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க போகிறேன், நான் தான் கிஃப்ட்ஸும் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே அந்த எபிசோடில் டேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு ரெசிபியை தவிர. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை ஷெஃப் டேஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்க்காக விட்டோம். ஸோ அந்த சஸ்பென்ஸையும் இந்த எபிசோடில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஜ் 2 ராஜ் ரெசிபிஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி லைஃப்பில் சில விஷயங்கள் பேலன்ஸாக எப்போயாவது நடந்துருது, அது நமக்கு சந்தோஷம்தான். ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிறது நம்ம முதல் செஞ்ச ரெசிபி, அதாவது மண்டே எபிசோடில் செஞ்சோம் சம்பா கோதுமை ரவை வெஜிடபிள் அடை. உங்களை பற்றி சொல்லுங்க. என்னோட பேர் அஜிதா. நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தியாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ வீட்டில் ஒர்க்கிங்கா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, ஹோம் மேக்கரா? நான் இப்போ ஹோம் மேக்கராக இருக்கேன். நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கிட்ஸ்க்காக ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்த வெஜிடபிள்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எஸ், என்ன பிடிக்குதோ அந்த வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த சம்பா கோதுமை ரவை வெஜிடபிள் அடைக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சம்பா கோதுமை ரவை, வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், எண்ணெய், தயிர், அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 4 வெஜிடபிள் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் கண்டிப்பா இல்லை பீட்ரூட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பட் பீட்ரூட்லாம் கொஞ்சம் கலர் மாறிடுங்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஓகே, பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இது பேசிக்காக இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணலாம். மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ஆர் ஈவினிங் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ்க்கோ இது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம சம்பா கோதுமை எடுத்திருக்கோம். சம்பா ரவையை எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு சம்பா ரவையோட எவ்வளோ நம்ம ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி நல்லா சாப் பண்ணது அண்ட் பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணது, அதுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, கேரட், இது எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ஊறணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சுடு தண்ணி வச்சிருந்தோம் சாஃப்ட் ஆகிறதுக்கு. அந்த சுடு தண்ணியை ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருணும். ஸோ இந்த டைமிங் எப்படி அப்படின்னா, நம்ம தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து அப்படி அடையாக வாக்கிறதுக்கு அது அந்த ஒரு திக் பேட்டராக ஃபார்ம் ஆகணுன்ற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவை எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு மாதிரி பொங்கி அழகாக ரெடி ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 கப் இன்னைக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 கப் கர்டை ஆட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் கொஞ்சம் நேரம் விடணும். ஏன்னா மறுபடியும் அது ஒரு திக்னஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ திக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தவா வைக்கிறோம். தவாவில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அதை அடையா போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி அடையா ஆயிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சம்பா கோதுமை ரவை வெஜிடபிள் அடை. ஸோ சம்பா கோதுமை ரவையில் அடை நம்ம பண்ணியிருக்கோம் வெஜிடபிள்ஸ் போட்டு. ஸோ நம்ம ரெசிபியில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டு நம்ம பண்ணோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே அதை சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் குயிக்காக முடிச்சிடும். ஓகே, ஃபைன், அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஆமாம், இப்போ தான் நான் அதை டேஸ்ட் பண்ணணும். அடை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, அதை நம்ம பிக்கும் போதே தெரியுது. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், அந்த இட்லி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம காரமாகவே சாப்பிட்டு பழகிட்டோமா. தயிரோட புளிப்பு ரொம்ப சூப்பராக தெரியுது. அது ரொம்ப மச் நீடட் புளிப்பு இந்த ரெசிபிக்கு. ஏன்னா காரம் அவ்வளோவா இல்லை, புளிப்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதை விட இந்த சம்பா கோதுமை ரவை எனக்கு இப்போ டேஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் மோர் லைக் அவுல் மாதிரி இருக்குது. அந்த அவுளோட சாஃப்ட்னஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. சூப்பர்லாம் அவ்வளோவா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க வீட்டில். ஏன்னா வி பை இன்ஸ்டண்ட்டாக வாங்குவோம், தண்ணியை ஊற்றுவோம், சூடு பண்ணுவோம், குடிச்சிடுவோம். பட் இதில் என்ன ஸ்பெஷல்,
என்ன ஸ்பெஷல்னா பம்கின் வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ண மாட்டோம், அதுவும் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்குமானும் தெரியாது. மிஞ்சி போனா நம்ம அதை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். அது ஆனா இது வந்து ப்ராப்ளி எல்லாருக்குமே பிடிக்கும். ரைட் ஃப்ரம் நீங்க 6 months பேபில இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். வெரி சிம்பிள் பட் வெரி டேஸ்டி. பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, துருவிய சீஸ், வெங்காயம், பூண்டு, முழு மிளகு, மிளகுத்தூள், கொத்தமல்லி, வெண்ணெய், பிரெட் கிரம்ஸ், சில்லி ஃபிளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், உப்பு, எண்ணெய், கார்ன்ஃப்ளோர் ஸ்லரி, தேங்காய்ப்பா. இப்போ நம்ம 3 விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை மட்டும் என்னன்னு பார்க்கணும். உருளைக்கிழங்கு நமக்கு வந்து வேக வைக்கிறதுல நிறைய வகை இருக்கு. எப்படி அது நம்ம ஸ்டீம் குக்கும் பண்ணலாம், இல்ல பார் பாயிலும் பண்ணலாம். ஒரு 90% குக் ஆகுனா போதும். ஆட் பண்ணிருக்கோம் இல்ல வெரி பிளெயின் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அது ரொம்ப சொத சொதன்னு இல்லாம இருந்து பார்த்தா நல்லது. ஸ்லரிக்கு கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு ஸ்லரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் குக்கர்ல தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு, வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதும் நல்லா நறுக்கிய கார்லிக், அதுக்கப்புறம் முழு மிளகு, இது ரெண்டுத்தையும் போட்டு ஓரளவுக்கு அது குக் ஆனதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை தொடர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பரங்கிக்காயை போடுறோம். ஸோ பரங்கிக்காயை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி 2 விசில் விட்டுறணும். ஸோ 2 விசில் வர கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி வச்ச பாயில்டு பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு அந்த பொட்டேட்டோ கூட என்னென்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மறுபடியும் நல்லா நறுக்கிய பூண்டு, சில்லி ஃபிளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு வச்சுக்கணும். ஸோ மசிச்சு வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு ரோல் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவிய சீஸ் இருக்குல்ல அதையும் ஒரு சின்ன ரோல் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த பொட்டேட்டோவோட அந்த மிக்சரை ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம துருவிய சீஸை அதில் ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பாலை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து நம்ம ஸ்லரி ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஸ்லரி எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸ்லையும் டிப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 times ரிப்பீட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீஸ் பால்ஸ் கிடச்சிடும். இப்போ ஓவர் டு சூப்பில் 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் அந்த குக்கரை ஆஃப் பண்ணியிருப்போம்ல அந்த குக்கர்லேருந்து அதை எடுத்து தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி வச்சுட்டு அந்த பீசஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த பீசஸை ஆற விட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணதை இப்போ அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஒரு கடாயில் போட்டு அந்த தண்ணியோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் போட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மீதமான சூட்டில். ஸோ மீதமான சூட்டில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை பிளேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வந்து மிளகு போட்டிருக்கோம், மிளகு தூளை லைட்டாக தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் சூப்புக்கான செய்முறை. ஸோ 2த்துக்கான செய்முறையும் நான் சொல்லிட்டேன். இப்போ 2மே ரெடியாக இருக்குது. பம்கின் சூப் இது இப்போ பண்ணியிருக்கிறது வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் 6 months பேபிக்கு நம்ம சாலிட்ஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நம்ம இது கொடுக்கலாம். ஈவன் வயசானவங்களும் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ஈஸி டு மேக் அட் ஹோம். அதனால தான் இது சூஸ் பண்ணது இந்த ரெசிபி பண்ணலான்னு. ஃபைன். அந்த மாதிரி அவங்க ஈஸியாக தான் செஞ்சு முடிச்சுட்டாங்க. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணுறதோட நிறுத்திப்போம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சூப்பை டேஸ்ட் பண்ணலாம் வித் பெப்பர். அருமையாக இருக்குது. அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஸோ இன்னைக்கான நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நண்டுல கிரேவி பண்ண போறோம். ஓகே, ஸோ நண்டு கிரேவிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்டு, வெங்காயம், எண்ணெய், தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், மிளகு, குழம்பு மிளகாய் தூள். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கோம். அப்படின்னா மிளகும் இந்த பெருஞ்சீரகமும் எந்த அளவுக்கு இந்த ரெசிபிக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பிகாஸ் எப்போவுமே வந்து நிறைய மசாலாலாம் போடுவோம், மசாலாலாம் போட்டு பண்ணும்போது அப்படி அப்படியே எடுத்து ஆட் பண்ணோமா முடிஞ்சிடும். பட் மிளகு ஜீரகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை பெருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் அதை அரைச்சி போடும்போதோ இல்லை வறுத்து போடும்போதோ ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அநேகமாக நம்ம முழுசா எடுத்து வச்சிருக்கோங்கிறதுனால அதை அரைக்க போகிறோம். ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டோம். வெங்காயத்தை தொடர்ந்து
மஞ்சள் தூளை போட்டுட்டு மஞ்சள் தூளை போட்ட உடனே கிராப் போட்டோம். ஸோ கிராபை போட்டுட்டு கிராப் அங்கே குக் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவிய தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் கிராப் அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கும்ல, அதில் தண்ணி விட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு, குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அது கொஞ்ச நேரம் குக் ஆகி அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம். ஸோ இது இப்படி தான் நாங்கள் இன்னைக்கு இந்த கிராப் கிரேவியை பண்ணோம். நல்லா கரெக்டாக போட்டிருக்கேன் எல்லாமே. ஜலதோஷம், கோல்டு அது மாதிரி இருந்ததுன்னா இதை சாப்பிட்டோன்னா நல்லா ஓகே ஃபைன், ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு வந்து கிரேவின்னு சொல்லியிருந்தோம். கிரேவி தான் லைட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மற்றபடி பட்டர் சிக்கன் எடுத்திருக்கோம். பட்டர் சிக்கன்ல என்ன ஸ்பெஷல்? பட்டர் தான் ஸ்பெஷல். ஆமாம், அதுக்கப்புறம் அவ்வளோ காரமாக இருக்காது. காரம் இருக்காது, அந்த அரோமா ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சிக்கன், வெங்காயம், தக்காளி, வெண்ணெய், எண்ணெய், உப்பு, தயிர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, கரம் மசாலா, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அண்ட் பட்டர் தான் முழுக்க தேவை. எண்ணெயும் எடுத்திருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி வந்து இப்போ ஊற வச்சுக்கணும் மசாலா போட்டு. ஃபைன். சிக்கனோட மேரினேட் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், தயிர், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி பிசைஞ்சு வச்சிடணும். ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கிய வெங்காயம், தக்காளி. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். கேஷ்யூஸ் தேவையான அளவு எடுத்து வச்சிருந்தோம், அதை போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வந்து ஒரு 80 to 90% குக் ஆகணும்னு சொல்லி விட்டோம். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட் எடுத்து வச்சு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் அதை அரைக்க போகிறோம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதை நல்லா விழுதாக அரைச்சி தனியாக வச்சுக்கணும். அது வேற ஒரு பார்ட். அதுக்கப்புறம் இந்த அதே வாணலியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை போட்டு அதை நல்லா குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ சிக்கனை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த சிக்கன் குக்கான அந்த வெண்ணெய் அதே வாணலியில் இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த விழுதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த விழுது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அந்த மீதி இருக்கிற அந்த பச்சை வாசனை அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயோட குக் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் அதில் இறங்கும். ஸோ அது தேவையான அளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு ஸோ ஒன்ஸ் ரெடி அப்படின்னதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன்றது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, நான் அந்த மாதிரி இதுக்கெலாம் மேட்சாக இருக்கும். ஸோ இது 4வது பரிசு அல்லது கான்ஸ்லேஷன் பரிசு. ஒரு அல்டிமேட்டான ஷேக்கர் பாட்டில். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிங் போகிறதுக்கு, இல்லை நீங்கள் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, இல்லை சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி பாட்டில்ஸை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன், 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு. ஏமா அதை இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி தான் குடிக்கணுமா அப்படின்னா எஸ், நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துலேயுமே வேணும்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி புது விஷயங்களை பழகும்போது அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி இந்த வாட்டர் பாட்டில் யாருக்கு போக போகுது அப்படின்னா பட்டர் சிக்கனுக்கு தான் போக போகுது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். ஸோ லேடிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேக்கப்க்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு அதை விட அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. முக்கியமாக கிச்சன். ஸோ கிச்சனில் நமக்கு வந்து எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரவுண்ட் கண்டெய்னர்ஸ், கிளிப் லாக் கண்டெய்னர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் தேவை. ஸோ இது யாருக்கு போக போகுது அப்படின்னா இந்த வாரம் சம்பா கோதுமை ரவை அண்ட் வெஜிடபிள் அடைக்கு போக போகுது 3வது பரிசு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ இது 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். இது யாருக்கு போக போகுது அப்படின்னா ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் ரெசிபி இருக்குது. யூஸ்வலாக சொல்கிற மாதிரி 2வது பரிசை ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் பரிசு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும்.
ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், இதுக்கு மேலே என்ன சஸ்பென்ஸ். ஸோ இந்த 2வது பரிசு இன்னைக்கு யாருக்கு போக போகுது அப்படின்னா கிராப் கிரேவிக்கு தான். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். முதல் பரிசு யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அண்ட் என்ன ரெசிபின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஸ்டட் பம்கின் சூப் அண்ட் சீஸ் பால்ஸ் அவங்களுக்கு தான் இந்த முதல் பரிசான மிக்சர் கிரைண்டர் போகுது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ ஃபீட்பேக்ஸ் நம்ம 4வது இல்லை கான்சலேஷன்லேருந்து வரணும். அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ தட் பட்டர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் குறை எதுவுமே நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அடுத்தவங்க அவங்கள விட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பார் ரவை அது ஒரு சூப்பரான ரெசிபியாக இருந்தது. அண்ட் சீஸ் பால்ஸ் அண்ட் கிராப் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து பண்ண போட்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 4வது பரிசு போயிருச்சு. அதுதான். மற்றபடி அவங்க செஞ்சதில் வந்து பட்டரோட ஃப்ளேவர் ஆகட்டும் மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் இது சேர்க்கணும் அது சேர்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஹோம் ஸ்டைலில் ஒரு பட்டர் சிக்கனை இதை விட பெட்டராக வேறு யாரும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஓகே. அண்ட் கம்மிங் பேக் டு 3rd பொசிஷன். இது ஏன் 3rd ஆச்சு அப்படின்னா காய்கறிகள் அதாவது வெஜ்ஜீஸ்ன்னு நம்ம பேர் வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம யூஸ்வலாக போடுற வெஜ்ஜீஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் இருக்கணும். ஒரு 6-7 வெஜ்ஜீஸை நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா தான். ஏன்னா வெங்காயம் தக்காளி இல்லாமல் நம்மளால் எந்த ரெசிபியுமே பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அது தவிர நம்ம கேப்சிகம் அண்ட் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் 2-3 காய்கறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வெஜிடபிள் ரிச்சாக இருந்திருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா மற்றபடி எல்லாமே ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுற டைமிங் கரெக்டாக நீங்கள் கொடுத்து அந்த தண்ணியை நம்ம கரெக்டாக அது கரெக்டாக ஆகுதா, தண்ணி போட்டது கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா மற்றபடி இதில் வந்து வேறு குறை சொல்கிறதுக்கோ டேஸ்டிங்கில் இது ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கோ வேறு எந்த விஷயமே இல்லை. பட் வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். யூஸ்வல் வெஜிடபிள்ஸ் மட்டும் 4 போட்டுட்டு நம்ம அதை பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி சம்பார் ரவையில் ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி இது. மஸ்ட் ட்ரை, எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் அதே தான் உங்களுக்கும். அடுத்த 2 ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா செமையான ரெசிபிஸாக இருந்துச்சுங்கும் போது யூஸ்வலி நம்ம கொஞ்சம் பேக் ஆயிடுவோம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் கிராபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிராபை இதை விட வந்து ஏன்னா நிறைய வாட்டி இங்கே கிராப் நாங்கள் குக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிராபை உடையாமல் ஈவன் அந்த ஷேப் மாறாமல் அந்த கிராபை கரெக்டாக குக் பண்ணதே நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அது கூட தாண்டி இவ்வளோ நேரம் கழித்து டேஸ்ட் பண்ணும்போதும் சரி, அப்போ டேஸ்ட் பண்ணும்போதும் சரி, கிராபில் அந்த எல்லா விஷயங்களும் முக்கியமாக அந்த பெப்பரோட காரம் சொன்னீங்கள்ல அது சூப்பராக இருக்குது. அண்ட் கொஞ்சம் நல்லா குக் ஆனால் தான் அந்த ஒரு கவிச்சு வாசனைலாம் போகும். நீங்கள் அந்த கிராபில் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் தேவையில்லாமல் இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வர ரெசிபி தான். ஆனால் எங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஸோ ஈஸி. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் இந்த சீஸ் பால்ஸை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா அன்லெஸ் கிட்ஸ் இல்லை அப்படின்னா நோ ஒன் வில் ட்ரை. ஏன் அப்படின்னா அடல்ட்ஸ் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தே டோன்ட் ட்ரை. நேராக ரெஸ்டாரண்ட் போவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அகெயின் பம்கின் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பம்கினில் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் அவங்க சொன்னாங்கள்ல 6 மாதத்தில் ஊட்டி கஷ்டப்பட்டாவது ஊட்டி விடுவாங்க அதை மசிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோமா அப்படின்னா ஈவன் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னாலே தள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை. ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அந்த சீஸ் பால்ஸ் அண்ட் சூப் 2மே சூப்பராக இருந்தது. அதுதான் ஓகே. ஸோ எல்லாமே 3மே இந்த 3-4 ரெசிபீஸுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கும்போது ஒன்று அதை விட பெட்டராக இருந்துச்சுங்கிறது மட்டும்தான். மற்றபடி வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃபாவது வந்து இது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கலாம், அது ராவாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இந்த மசாலா செட்டால இந்த மசாலா கொஞ்சம் போடணும் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த வாரம் அப்படி எந்த கரெக்ஷனுமே எனக்கு தோணலை. பிகாஸ் நான் டேஸ்ட் பண்ணும்போது வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் இதை விட இது சூப்பராக இருக்குது, இதை விட இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் 1 2 3 4 அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பண்ண ஒரு சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6-7 காய்கறிகள் சேர்ந்தாதான் வெஜிடீஸ்னு பேர் வைக்க முடியும். ஏன்னா வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது வந்து வெறும் மசாலாவில் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் தக்காளி காய்கறியாக இருந்தாலும் தட் கம்ஸ் அண்டர் மசாலா அப்படிங்கிறது தான் என்னோட கிச்சன் கில்லாடிகளில் நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஓகேவா?